சமீபத்திலே சந்தித்த நிறைய டைவர்ஸ் கேஸில் வந்து டைவர்ஸ் இதை பார்க்கும்போது அவருடைய கணவனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவி மேலே உங்களுக்கு ஏதாவது கசப்பு இருக்கான்னு கேட்டால் பெரிய கசப்பு எதுவும் இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய சண்டை எதுவுமே வரல. ஆனால் அது ரொம்ப பெருசாக இல்லை, அதை சரி பண்ணக்கூடியது தான். ஆனால் இன்னைக்கு ஏன் அதை சரி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டால, என்னை எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டால, என்னை எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்திட்டாங்கல்ல. அதான் சிலருக்கு சிலது ரொம்ப ஈகோவாக இருக்கும். சில விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அவங்களால சாகிற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது, சிலரால் ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் ஒரு பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு நினைப்பான் அப்படின்னு சொன்னால், அவருடைய மானம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அவங்களுடைய தன்மானத்தை ரொம்ப முக்கியமாக. அதுக்காக தான் சண்டை போடும்போது கூட மனைவியோடு சேர்ந்து அவங்களால சண்டை போட முடியும். ஆனால் ஏன் அவங்க சத்தத்தை உயர்த்தலை அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் கேட்குறது அவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அதனால வந்து உள்ள நடந்தா கூட மனைவியை அடிச்சா கூட கத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் ஜென்ஸுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது, அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப கசப்பு வந்துடும். அதே போல மனைவிக்கும் அப்படிதான். அவங்களுடைய லைஃப்லையும் சில காரியங்கள் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீமை டச் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்களால ஒன்று சேர்றதுன்ற அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவரே, யார் எங்களுக்கு தைரியம் கொடுத்தாலும், நீங்க எந்த லிமிட்டேஷன்ல எங்க தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளில் அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் இந்த ரவுடியா இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்கல்ல,